பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏறத்தாழ 1400 1500களில் விச் கிராஃப்ட், அதாவது சூனியம் அப்படின்றது பெருமளவில் நம்பப்பட்டுச்சு. ஐரோப்பா போன்ற நாடுகளில் மக்கள் சூனியக்காரிங்கன்னு சந்தேகப்படுறவங்கள எரித்து சாம்பலாக்கிடுவாங்க. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அவங்கள தூக்கில் போட்டு கொள்வது, புதைக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளால் நடந்திருக்கு. இது பெரும்பாலும் அரசியல் நோக்கத்துக்காக தான் நடக்கும். கணவனை இழந்து தனியாக இருக்கிறவங்க, ஊர் தலைவரை எதிர்த்து பேசுகிறவங்க, இப்படி அவங்களுக்கு வேண்டாதவங்க மேலே சூனியக்காரின்னு பழி சுமத்தி அவங்கள கொள்றதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. சூனியக்காரிங்கன்னு சித்தரிக்கப்பட்டவங்களில் 195 பேர் பொய்யானவங்க தான். ஆனால் அந்த மீதமுள்ள 5 பேர் உண்மையிலேயே சூனியத்தில் ஈடுபட்டவங்க. இதே போல தான் நம்ம ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. 1523 ஒரு சூனியக்காரி சாகாவரத்தை தேடி சாத்தானை வழிபட்டு இருந்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் மக்களை கூட்டிகிட்டு போய் அவளை அடித்து துன்புறுத்தி கொண்டுட்டாங்க. அவள் சாகிறதுக்கு முன்னாடி நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தான் செத்தா. அவளை எரிச்ச சாம்பல்ல இருந்து கிடைச்ச மோதிரம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படியே 500 வருஷம் கடந்து போச்சு. என்ன பண்றது, பழசா இருந்தாலும் நிலதா இருக்குல்ல. இந்த வருஷம் ஃபங்க்ஷனுக்கு எங்க மாமா பொண்ணு வருது. இந்த வருஷம் செம்மையா இருக்க போகுது. அப்புறம் வருது ஒரு டைம் சொல்லியிருக்குது, வருமானு தெரியல. அப்பதான் மச்சான் வேற ஒண்ணு எடுத்து விடுது. பாத்தியா இல்லையா? எப்படிடா விழுந்து பார்த்ததே இல்லையா? மோதிரம் மாதிரி இன்னைக்கு அடங்க வைக்கிறான். மாமனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான். மச்சான் ரொம்ப பழமையான மோதிரம் இருக்குப்பா. பழமையான மோதிரம் இருக்குடா. ரொம்ப பழமையான பழைய 10,000 வருஷத்துக்கு அவங்க எதை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. யாரா இது? தெரியலையே, ஏதோ சத்தம் வந்த மாதிரி இல்லடா. ஏய் இங்க பாருடா மோதிரம். இது காலையில் பார்த்த மோதிரம் மாதிரியே இல்லை. அங்க போட்டது இப்படி இங்க வந்துச்சு. நில்லுங்க. அங்க என்னமோ இருக்குதுங்க. ஐயோ சொல்ல சொல்ல கேட்காம போறாரு. வருஷமாக சிறப்பட்டிருந்த அவளோட ஆவி இப்போ வெளியே வந்துடுச்சு. இனி என்னெல்லாம் நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது.
ஏன்னா இப்போதான் அவளோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. Ha ha ha!